ஒரு பெரிய காட்டின் நடுவே சுந்தரம் என்ற ஒரு சிங்கம் வாழ்ந்தது. சுந்தரமுக்கு ஒரு விசேஷ ஆசை இருந்தது. அவன் மற்ற விலங்குகளைப் போ எளிமையான வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. அவன் எப்போதும் சாகசம் செய்து பார்க்க ஆசைப்படுவான். ஒரு நாள் காட்டிற்கு அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்குள்ள குழந்தைகள் ஒரு புதிய மிதிவண்டியை ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்தனர். சுந்தரம் அந்த மிதிவண்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இந்த வண்டியை நான் ஓட்டி பார்க்க வேண்டும் என்று எண்ணினான். காட்டு விலங்குகள் எல்லோரும் சொன்னார்கள், சிங்கம் மிதிவண்டி ஓட்ட முடியுமா? ஆனால் சுந்தரம் உறுதியுடன் கூறினான், நான் முயற்சி செய்து பார்ப்பேன். அடுத்த நாளிலிருந்து சுந்தரம் மிதிவண்டியை ஓட்ட பயிற்சி செய்தான். ஆரம்பத்தில் அது மிகவும் கடினமாக இருந்தது. சில முறை கீழே விழுந்தாலும் சுந்தரம் சோர்ந்து போகவில்லை. நான் நிறுத்த மாட்டேன் என்று அவன் உறுதியுடன் கூறினான். ஒரு வாரம் கழித்து சுந்தரம் மெதுவாக மிதிவண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். காடு முழுவதும் சுற்றினான். குளம், மரங்கள், மலைகள் எல்லாம் மிதிவண்டியில் சுற்றினான். ஒரு நாள் காட்டு விலங்குகளின் கூட்டத்தில் சுந்தரம் வந்து, நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நம்பிக்கை மற்றும் முயற்சி செய்தால் எல்லாம் சாத்தியம். நான் சிங்கமாக இருக்கிறேன், ஆனால் புதிய விஷயங்களை முயற்சிப்பது வலிமை என்று கூறினான். அந்த நாள் முதல் சுந்தரத்தின் இந்த கதையை மற்ற விலங்குகளும் கேட்டுக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் தங்கள் கனவுகளை நம்பி முயற்சி செய்யத் தொடங்கினர்.